அந்த நீதிபதி அவர்கள் சொன்னது போல அந்த 10 பேருக்கு மனிதாபிமானமே கிடையாது. அவர்களை காவல்துறைக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு ஒரு மிருகத்தனமான மனநிலையில தான் அடிச்சு கொண்டு இருக்க முடியும். யார் அழுத்தம் கொடுத்தது? காவல்துறை அதிகாரிக்கும் நிகிதாவுக்கும் என்ன தொடர்பு? அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும். ஒரு லிங்க் ஒரு ஃபோன் வந்துட்டா உடனே அடிப்பீங்களா? நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகல, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி அங்கே வச்சு அடிக்கிறது, வண்டியில் ஏற்றி இங்கே வச்சு அடிக்கிறதுன்னு இப்படி அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த அரசாங்கத்தை தான் நம்ம கடுமையாக தாக்கணும். இந்த ஓவரால் லிங்கே அந்த துறைக்கு பொறுப்பேற்ற முதல்வர் வரைக்கும் போகணும். நகைத்துட்டே கிடையாது. அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஆளுங்கட்சிக்கு தொடர்புடையவர்களால் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தினாலதான் இப்படி பண்ண முடியும். அது கூட இப்ப இல்லங்கறாங்க. நீங்களோ நானோ சொன்னா புகாரே இல்லாம யாராவது அடிப்பாங்களா? கிடையாது. இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா நிகிதா அவர்களும் சரியான தண்டனைக்கு ஆட்படுத்தப்படும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடந்த ஆண்டு மணப்புரம் கோவில் காவலாளி காவல்துறையால் அடிச்சு கொல்லப்பட்டு இன்னைக்கு அது பெரிய தமிழ்நாடு பேசும் பொருளா இருந்துச்சு. இன்னைக்கு உலகம் முழுவதும் என்னடா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி பெரிய ஒரு வழக்கா போனுச்சு. அது இப்ப இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. கேட்டா அந்த 10 காவலர்களும் இன்னைக்கு ஜாமீன் கேட்டிருக்காங்க. அதைப்பா அந்த வழக்கை பார்த்த நீதியரசர் ஸ்ரீமதி நினைக்கிறேன், அவங்க 10 பேருக்கு நான் ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்டு, ஏயா ஒண்ணுமே தப்பு பண்ணாலும் நீங்க அடிச்சு கொண்டுட்டு நீங்க ஜாமீன் கேட்குறீங்களா? அதெல்லாம் முடியாது, நீ ஜெயிலேருன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப காட்டமான தாக்கத்தை இன்னைக்கு வெளிப்படுத்திருக்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மனசு வலிக்குது. முதல்ல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு நிகிதா ஏதாவது பண்ணீங்களா, ஏதாவது விசாரணை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க? இல்லை, இது உண்மையாகவே நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. ஒரு விளிம்பு நிலையில அன்றாடம் வேலை பார்த்து தான் நம்ம குடும்பத்தை நடத்தணுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை அஜித் குமாருங்கிறவரை எந்த முகாந்திரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அடிச்சே கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான மனநிலை? இந்த மனநிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு மிருகத்தனமான மனநிலையில தான் அடிச்சு கொண்டு இருக்க முடியும். யார் அழுத்தம் கொடுத்தது? அந்த நிகிதா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிய காவல்துறை அதிகாரிக்கும் நிகிதாவுக்கும் என்ன தொடர்பு? நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகல, ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை, ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்தை மீறி வழக்கு பதியப்படலை. நீங்கள் ஒரு பொது இடத்துல வச்சுட்டு அங்கே வச்சு அடிக்கிறது, வண்டியில் ஏற்றி இங்கே வச்சு அடிக்கிறதுன்னு இப்படி அடிச்சே கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த அரசாங்கத்தை தான் நம்ம கடுமையாக தாக்கணும். உண்மையாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே உள்ள காவல்துறை இன்னைக்கு தன்னிச்சையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதில் தன்னிச்சையாக செயல்படுறது என்ன மாதிரினா முழுக்க திமுக காரங்களோட இன்ஃப்ளூயன்ஸோட செயல்படுது. அந்த தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக செயல்படலை. போலீஸ்காரவங்களே திமுக காரங்களாம் மாறி செயல்படுது. அப்போ அதை ஆய்வு பண்ணணும். நிகிதா யாரு, நிகிதா யார்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நிச்சயமா சிபிஐ அது குறித்தெல்லாம் விளக்கம் கொடுப்பாங்க. விசாரணை பண்ண பிறகுதான் இதுல எதுவுமே இல்லை, புகாரே இல்லாத நகை திருட்டே கிடையாது, நகை திருட்டே இல்லை, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சிபிஐ விசாரிச்சு சொல்லிட்டு அப்ப அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்பிராணியா அப்பாவியாக எந்த குற்றமும் செய்யாம இங்க ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு முழுக்க திமுக பொறுப்பேற்கணும். அதற்கு முழுக்க காவல்துறை பொறுப்பேற்கணும். அந்த நீதிபதி அவர்கள் சொன்னது போல அந்த 10 பேருக்கு மனிதாபிமானமே கிடையாது. அவர்களை காவல்துறைக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி காவல்துறைக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்மையாகவே நான் ரொம்பவே பாராட்டுறேன். ஏன்னா இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 30 லாக்அப் டெத் மரணங்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த காவல்துறையினர் ஏன் இப்படி மூர்க்கத்தனமாக மாறினாங்க? அதுக்கு மாறுவதற்கு என்ன காரணம்? அங்கே யாருடைய அழுத்தம் இருந்தது? அந்த அழுத்தம் யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா நிச்சயமாக ஆளுங்கட்சியால் கொடுக்கப்பட்ட ஆளுங்கட்சியினரால், ஆளுங்கட்சிக்கு தொடர்புடையவர்களால் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தினாலதான் இப்படி பண்ண முடியும். அது கூட இப்ப இல்லங்கறாங்க. நீங்களோ நானோ சொன்னா புகாரே இல்லாம யாராவது அடிப்பாங்களா? கிடையாது, அடிக்க மாட்டாங்க. அப்ப நிச்சயமாக பவர், இந்த பவர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு கொலை, இந்த மாதிரி ஒரு சம்பவம், ஒரு உயிர் போயிட்டு அந்த அப்பாவி இளைஞர் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறார் அஜித் குமார் அவர்கள். அந்த இளைஞரை நம்ம இன்னைக்கு உலகத்துல இல்லாம போயிருக்காரு. இப்போ இவங்களை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா கடுமையான தண்டனை அந்த காவலர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது போலவே இந்த ஆட்சி திரும்ப வரக்கூடாதுங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த ஆட்சி திரும்ப வந்தா இன்னைக்கு நிகிதா, நாளைக்கு கமலா, விமலான்னு யார் சொல்றதை வேண்டுமானாலும்
கேட்டுக்கிட்டு அங்கே வந்து ஒரு ஃபோன் பண்ணிட்டா போதும், எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும், ஒரு லிங்க் வந்து ஃபோன் வந்துட்டா உடனே அடிப்பீங்களா நீங்கள்? ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு. ஒரு எளியோரை வந்து வலியார் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாகவே மனசுக்கு வேதனையாக இருக்குங்க. இந்த சம்பவம் வந்து வருத்தத்துக்குரிய சம்பவம். இது திரும்பவும் நடக்கக்கூடாது. இதற்கு வந்து நீதிபதி வந்து இன்றைக்கி பேசினதை நான் மனசாரவே பாராட்டுறேன். இதுக்கு இன்னும் வலுவாக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த திமுக அரசு தான் காரணம்ங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக மேடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிபிஐ வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஎஸ்பி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ டிஎஸ்பிக்கு நிகிதாவுக்கு என்ன தொடர்பு? அந்த அளவு நிகிதா பெரிய ஆளா? அதுதான் அது போன்ற விசாரணையெல்லாம் விசாரிக்கவே இல்லை இன்னும். இப்போ அந்த அம்மாவை தூக்கி எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலை. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ போட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்துருப்போம். அவங்க எங்கேயோ ஓடிட்டு ஒளிஞ்சிட்டு ஹோட்டலில் இருந்துக்கிட்டு எங்கேயோ இருந்துக்கிட்டு வீடியோ போட்டாங்க. ஆனால் இது எப்படிங்க? இது என்ன மாதிரியான அரசு நடக்குது? என்ன காவல்துறை இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்கங்கிறதே புரியல. இப்போ நிச்சயமாக நீதிபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நிகிதா அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு என்ன காரணம், யார் மூலமாக போனாங்க அப்படிங்கிறதையுமே ப்ரூஃப் பண்ணி அவங்களுக்கும் சரியான தண்டனையை வழங்கணும். ஏன்னா அதிகாரத்தில் உள்ளவங்களோட நீங்கள் தொடர்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்பாவியை வந்து நீங்கள் வந்து கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற இடத்த நம்ம மக்கள் உணர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் நிகிதா அவர்களும் சரியான தண்டனைக்கு ஆட்படுத்தப்படணும். இல்லை எப்படி மேடம், அதாவது செத்தவன் ஒரு ஆள், இதில் நிகிதா அவர்கள் உட்படுத்தப்படணும்னு சொல்கிற இடத்துல இதில் நிகிதா அவர்கள் யார், அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள், இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அது இன்னும் மனவேதனை அளிக்கிறது. நான் அப்போ அந்த சம்பவத்தின் போதே பார்த்தேன். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க, இது ஒரு தனி மனிதராக பாருங்கள். அவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள்னு பார்க்காதீங்க. அவர்கள் சார்ந்த சாதி அப்படிங்கிறதுனால நீதி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம சாதிக்காக நீதி கிடையாதுல்ல. இந்த இடத்துல நிகிதாவை நீங்கள் ஒரு மோசமான மனநிலை கொண்ட ஒரு பெண்ணாக பார்க்கணுமே தவிர நம்ம சாதி பெண்ணுன்னு பார்த்து இதில் வந்து அதுவும் வந்து நுழையுது. இதெல்லாம் எனக்கு நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது ஒரு சம்பவத்தை எப்படி வியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் பார்வையாளர்களாக பார்க்குறாங்க. கண்டிப்பா அதை எல்லாமே மாற்றணும். இது யாராக இருக்கட்டும், நிகிதா பண்ண தப்ப யாரும் பேசல, நிகிதா இந்த ஜாதி அப்படிதான் பேசப்படுது. அந்த சாதியை சார்ந்தவர்கள் சப்போர்ட்டிங்காகவும் அந்த சாதிக்கு வேண்டாதவர்கள் எதிராகவும் மாறி இது ஒரு சாதிய பிரச்சனை மாதிரி மாத்துறாங்களே தவிர இது எந்த சாதியை சேர்ந்த தமிழகத்தில் உள்ள யார் பண்ணியிருந்தாலும் குற்றம்தான் அப்படிங்கிறத நோக்கி ஒட்டுமொத்தமாக நின்று எல்லோரும் ஒற்றுமையாக நின்று அஜித்குமாருங்கிற ஒரு அப்பாவி, நம்ம தமிழில் படிக்கிறோங்க, மனுநீதி சோழன் கதையை படிக்கிறோம். ஒரு பசுவுக்காக மகனையே கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் படிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நீதிமான்கள் நீதி அரசர்கள்லாம் வாழ்ந்த தமிழ் வரலாற்றில் இன்னைக்கு எந்த தவறும் செய்யாமல் ஒரு குற்றமே நடக்காத இடத்துல ஒரு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லி ஒரு உயிரே போயிருக்கு. அப்போ மக்கள் எப்படி சிந்திக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக மேடம். இழப்பு ஒரு பக்கம், அதே நேரத்தில் அது வந்து கொன்னவங்க ஒரு பக்கம். ஆனால் கொல்ல சொன்னவங்க அதற்கு மூல காரணம் எல்லாம் வெளில நிற்கிறாங்க. இப்படி இந்த அளவுக்கு தான் சட்டத்தை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா நிக்கிதா இன்னைக்கு அசால்ட்டா வெளில இருக்காங்க. இல்ல அதெல்லாம் வந்து சரி செய்யப்படணும். உள்ள மக்களே தண்டனை கொடுப்பாங்க. இல்ல டிஎஸ்பி இன்னைக்கு அவர் பட்ட அமைதியா தான் இருக்காரு எல்லா இடத்துலையுமே மேல உள்ளவங்க. ஆனா அந்த 10 பேர் கொண்ட காவல்துறையினரோட குடும்பத்தார் சொல்றது வந்து இவங்களுக்கு ஆணையிட்ட மேலதிகாரிகளை எல்லாம் ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறது. ஆமா. ஆனா மேலதிகாரிகளையும் ஆக்ஷன் எடுக்கணும், அவர்களுக்கும் தண்டனை பெறப்படணும். நான் தான் சொல்றேன், இந்த ஓவரால் லிங்கே அந்த துறைக்கு பொறுப்பேற்ற முதல்வர் வரைக்கும் போகணும். கரெக்ட். யாரோட கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குது? அப்போ பேஸ்லேருந்து ஆரம்பித்து முதல்வர் வரைக்குமே, இவருக்கு கீழே முதல்வர் கீழே தான் இந்த துறை கட்டுப்பாடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வரைக்குமே இதில் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாகத்தான் கருதப்படுவாங்க. இது நிச்சயமாகவே அடுத்தடுத்து சிபிஐ வந்து எடுத்துகிட்டு போகும்னு நம்புகிறேன் நான். மேல் அதிகாரிகள் மேலேயும் நிகிதா மேலேயும் ஏன் வந்து இதை அமைச்சர் லெவலில் இதை ஏன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல, எல்லாமே வந்து வரும் தண்டனைக்கு ஆட்படுத்தப்படணும். அப்படி இல்லைன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க, இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக. இந்த நிகிதாவோட பின்புலத்தை பார்த்தா ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. ஆல்ரெடி பல கல்யாணம் பண்ணி பல பேரை ஏமாத்திருக்காங்க. அதுலேயே ஒரு ஆள் முதல் கணவரோட வந்து வெளில பேசியிருக்காங்க, அவள் பக்கா ஃப்ராடுங்க அப்பெல்லாம் சொல்லி பேசியிருக்காரு. ஸோ அதோட பின்புலத்தை பார்த்தா அந்த டிஎஸ்பி மொத்த பெரிய அதிகாரிகள்லாம் உங்களோட சம்மந்தப்பட்டிருப்பாங்களே எப்படி மேடம்? எதனால இப்போ நிகிதாவோட தொடர்பு வச்சுருக்கணும்? இல்லை அது மாதிரிலாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இது தனி மனிதராக அந்த பெண் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. அது வழக்கு கொடுத்து அது ஏமாற்றிட்டாங்கிற புகார் இருந்துச்சுன்னா அந்த புகார்கள் விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனையையும் நிகிதா அனுபவிக்கணும் தானே. இப்போ நான் அதை பற்றி பேசவில்லை. இங்கே வந்து பல திரைமறைவில் நிறைய விஷயங்கள், ரொம்ப கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது குறித்தெல்லாம் நம்ம பேச தொடங்கினோம்னா அசிங்கமாக இருக்கும் ரொம்ப.
அதை பற்றி நான் பேசவே விரும்பலை. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு உமன், அரசாங்க வேலையில் இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்க ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு 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 தவறான மைண்ட் செட் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் வேதனையாக இருக்குது. அப்போ போட்டி போடலாங்க, நீ யாரோட போய் போட்டி போடுற? நீ சாதாரண ஒரு காவலாளி, எளிமையாக உள்ளவங்களோட, ஒரு ஏழ்மையாக உள்ளவங்களோட போய் ஒரு போட்டி போட்டு இந்த பாவம்லாம் எங்கே போய் சேர்க்கறது? இதை அதான் மனிதனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத நபர்களாக தான் நம்ம நிகிதா போன்றவரை பார்க்கணும். அவர்களுக்கு சட்டமும் தண்டனை வழங்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி.